Good Good evening, sir.
பிள்ளைகள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். Good evening, sir. வணக்கம் Good சார். Good evening, sir. குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிள்ளைகள். எப்படி பிள்ளைகள் எல்லோரும் நல்ல சுகமா இருக்கிறீங்களா? Good evening, sir. நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நல்ல சுகமா இருக்கிறேன். ஓமா சரி பிள்ளைகள் கவனிங்கம்மா. அநேகமான பிள்ளைகளுக்கு இன்னும் முதலாம் தவணை பரீட்சை முடிவடையல, நாளைய தினம் தான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாவா? நாளைய தினம். சரி, ஆகவே பரீட்சையை மையமாக கொண்டு நாங்க இன்றைய தினம் என்ன செய்ய போறோம்னா சில வினாக்கள் செய்து பார்க்க போறோம். ஓகேவா? சரி சார். Okay, sir. சார் எங்களுக்கு உவமை அணி மரபு தொடர்லாம் இருக்குதா சார்? ஓம் 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 பகுதி ஒன்றில் அது கட்டாயம் வரும். இந்த பகுதி ஒன்று வினாக்கள் விலங்குதான்னு பாருங்க பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? விலங்குதா பாருங்க. சரி, இந்த வினாக்களை கொஞ்சம் எழுதி விடைகள் எழுதுவோமா நாங்க? எழுதி பொருத்தமான சரியான பதில் எழுதினா போதும். நீங்க இல்லம்மா, வினா எழுதிட்டு 4 விடைகள்ல சரியானது எழுதுனீங்கன்னா போதும். ஓமோ. இப்ப நீ உன் சகோதரனையே கடிப்பாய். சகோதரன் என்ற எதிர்பார்ச்சொல் என்னம்மா? சகோதரி. சகோதரி. அப்ப அந்த முதலாம் வினாவுக்கு சகோதரின்னு மாத்திரம் தான் என்ன செய்யணும், விடை எழுதணும். கேள்வி எழுதிவிட்டு பொருத்தமான விடையை மாத்திரம் எழுதினா போதும். கேள்வி எழுதணும் தானே சார்? ஓமோ.
சரியா பிள்ளைகள் முதல் 5 வினாவும் எழுதிட்டோமா? நான்காவது எழுதுறோம் சார். சரி. கொஞ்சம் இருங்களா சரி சரி எழுதுங்க. சார்? வெயிட் சார். எத்தனை வினா எழுதி கொண்டிருக்கோம்? நான் 4வது வினா எழுதுறேன் சரி சார். சரி ஓகேம்மா. நான் 5வது. சரி சரி.
சார் மூணாவது கொஸ்டினை கொஞ்சம் போடுங்களேன். இல்ல சார். சார் மூணாவது கொஸ்டினை கொஞ்சம் போடுங்களேன், ஆன்சர் கொஞ்சம் எழுத. பிள்ளைகள் எத்தனையாவது வினா வரைக்கும் எழுதிருக்கீங்கம்மா? சார் ஏழாவது கொஸ்டினை கொஞ்சம் போடுங்களேன். எத்தனையாவதுமா? மூணாவது கொஸ்டினை கொஞ்சம் போடுங்களேன். 7வது வரைக்கும் எழுதிட்டோம் சார். ஓ, 7வது வரைக்கும். சரியா பிள்ளைகள்? எத்தனையாவது வினா வரைக்கும் எழுதிட்டோம்? 8வது எழுதுறோம் சார். சரிம்மா, சரி சரி. எழுதின பிள்ளைகள் 8ஆம் வினாவா? சரி, ஓகே. சார் நாளைக்கு எனக்கு ஐசிடி எக்ஸாம் இருக்கு சார், நான் லீவ் ஆகவா? சரிம்மா, நாளைய தினம் தமிழ் பாடமும் செய்ய இருக்கிறாங்க பிள்ளைகள். ஓகே தானே? சார் தமிழ் இருக்குது நாளைக்கு. ஓ, கொஞ்சம் பணிய தருங்க சார். ஓம் ஓம் எழுதி முடிச்சிடட்டும் பிள்ளைகள் எல்லோரும், பிறகு நாங்க பார்ப்போம்.
Excuse me, sir. Excuse me, sir. ஓம்மா ஓம் சொல்லுங்க. Sir, இங்க பவர் கட் சார். ஓம்மா பவர் கட் சார் இங்க வீட்ல. சரி சரி சரி, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. வினாக்கள் விளங்குதா? ஓ சார். சரி 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 சரி, ஓகேம்மா. பிள்ளைகள் 9 வினாவும் எழுதி கொண்டமா? ஓ சார். ஓ சார். ஃபார்ம் சார். இல்ல சார். ஓம் சார். டீச்சர் சார் 10வது எழுதவா? ஓம் ஓம் ஓம், 10ஆம் வினா சேர் காட்ட போறேன் இப்ப. மேம் இங்கிலீஷ். எட்டாவது வினா எழுதிட்டேன் சார். சரிம்மா, அதுக்கான ஒரு இடம் விடுங்க. நாங்க 10ஆம் வினா வந்துட்டோம், கொஞ்சம் இருங்க, நாங்க இதை பார்த்து தொடர்ச்சியா இதை எழுதுங்கம்மா. ஓம் சொல்லுங்கம்மா. சரி சார். சொல்லுங்கம்மா. எத்தனை வினா வரைக்கும் செய்யணும்? முதல் உங்களுக்கு பகுதி 1 15 வினாக்கள் வரைக்கும் இருக்கு. ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓம்.
15 வினாக்களும் அதற்குரிய விடைகளும் செய்துட்டோமா பிள்ளைகள்? இல்ல சார், இன்னும் 2 கேள்வி. சார் இல்ல சார். சரிம்மா, பொறுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுடைய நண்பர்களும் செய்திருவாங்க, அதையும் பார்ப்போம். சார் பொதுவா ஆத்திச்சூடி மற்றும் அந்த திருக்குறளை வச்சு எப்படி சார் கேள்வி வரும்? இல்லைங்களாம்மா? அந்த ஆத்திச்சூடிகள் 50ம் அந்த செய்நன்றி அறிதல்ன்ற திருக்குறள். செய்நன்றி அறிதல் தான் பிள்ளைகளுக்கு நான் கடந்த வகுப்புல முழுமையா செய்து விட்டுருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஓ சார். ஓம், அந்த வினாக்களை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. எக்ஸாம்க்கு எப்படி சார் வரும்? அதே அதை மாதிரி வச்சு தான் கேள்வி? வரும். பகுதி 1ற்கு சில வினாக்கள் வரும். புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் யாருன்னு சொல்லி வினா வரலாம். அந்த குறள்களை கொடுத்தா அதுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம் தானே, சந்திருக்கேன் தானே நானு. திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது? இல்லம்மா, அது அது அந்த அளவுக்கு இல்லாம நாங்க நேரடியா நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா அதிகாரத்துக்குள்ளே இருந்து நாங்க பார்த்தோம். ஆமாவா? ஓ சார். கடந்த கடந்த வகுப்புக்கு முதல் வகுப்புல சார் வந்து முழுமையா வினாக்கள் தந்து விடைகள் தந்திருந்தேன், ஞாபகம் இருக்கா 10 பிள்ளைகளுக்கு? வினாக்கள் தந்தீங்க சார். ஆமா. அந்த மாதிரி கேள்வி தானே சார் வரும்? அதுகளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க சார். மேலதிகமான வினாக்கள் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் அதுல. சரியா சார்? ஆத்திச்சூடியில ஆத்திச்சூடிக்கு பொருள்லாம் சொல்லி தந்தேன் தானே பிள்ளைகள்? ஓ சார். ஓம், அது பொருள் எழுத சொல்லி கேள்வி கேட்பாங்களா? வந்தா விடை எழுதுங்க நீங்க. சரி சார். பாடநூலை அடிப்படையாக கொண்டு விடை எழுதுறதுக்கு 10 வினாக்கள் வரும் தானே உங்களுக்கு. அதுல இவ்வளவு நாள் அந்த மாதிரி எக்ஸாம்ல வரல சார். சரி சரிம்மா, சரி, வராட்டி நாங்க பார்ப்போம், வந்தா நாங்க எழுதிடுவோம் தானே. ஓ சார். ம், சார். சரியா பிள்ளைகள் எல்லோரும் எழுதி கொண்டமா 15 வினாக்கள்? சார் சரிம்மா, சரி எழுதியாச்சு. சரி, எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கிருத்திசா செய்துட்டீங்களாமா? ரைட் சைன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓ சார், செஞ்சிட்டேன். சரி, ஓகே. சரி, கிருத்திசா எழுதிட்டாங்க. ஓகே, நிறைய பிள்ளைகள் செய்துட்டீங்க. சார் செஞ்சு. ஓமா, ஓமா. செய்துட்டேன் சார். சரிம்மா, ஓகே. செய்துட்டேன் சார். சரி பிள்ளைகள், இப்ப கவனிங்க. நாங்க நீங்க செய்த வினாக்கள் அதற்குரிய பொருத்தமான விடைகளை நாங்க பார்க்க போறோம். சரியாம்மா? பார்ப்போம் சார். சரி சரி பிள்ளைகள், அதே சந்தர்ப்பத்துல கொஞ்சம் தாமதமா வந்த பிள்ளைகள் பார்த்து கொள்ளுங்கம்மா. இந்த வினாக்கள் வந்தா நீங்க எவ்வாறு விடையளிக்கலாம் அல்லது இது போன்ற வினாக்களுக்கு எவ்வாறு பதிலளிக்கலாம்னு சொல்லி பார்த்து. சரியாம்மா? சரி, கிருத்திசா வாசிங்க தங்கச்சிம்மா. வினா வாசிங்க, விட சொல்லுவாங்க. சரியான சரி சொல்றேன். சொல்றீங்க சார். முதலாம் வினா, இரண்டாம் முதலாம் வினால இருந்து வாங்க, பிறகு வந்த பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளட்டும்.
நீயுன் சகோதரனையே கடிப்பாய். சகோதரன் என்பதன் எதிர்ப்பாற் சொல் சகோதரி. சகோதரி. சகோதரி சரியா பிள்ளைகள்? சகோதரி சரின்னு சொல்றீங்க. ஓகே, சரிதான். அது சரி போட்டுக்கொள்ளுங்க. இனி அந்த செல்வனின் கொடுமை இருக்காது, மகிழ்ச்சியாக வாழுங்கள். இங்கு மகிழ்ச்சி என்பதன் அர்த்த பதம் ஆனந்தம். சரி பிள்ளைகள், ஆனந்தம்னு சொல்லியிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. பின்வருவனவற்றுள் தன்மை ஒருமையாக அமைவது நான். கிருத்திசா, ஓமா வீட்டுல இரைச்சல் சத்தம் இருக்கா கிருத்திசா? இல்ல சார். யார் நீ யாரோ பேசும்பொழுது சரியான சத்தமா இருக்குது. யார் அது? இப்படி வீட்டுல பேசி கொண்டிருப்பாங்களா இருந்தா நீங்க மைக் ஆன் பண்ண தேவையில்ல. சோதனை பிள்ளைகள், அப்ப பின்வருவனவற்றுள் தன்மை ஒருமையாக அமைவது நான். சரிதானே? அது விளங்கிருச்சா பிள்ளைகளுக்கு? ஆசியா சொல்லுங்க, தன்மை பன்மைக்கு ஒரு உதாரணம். ஆசியா விளங்கலம்மா? நாங்களா? சரி, நாங்கள்னு சொல்றது சரி. தன்மை பன்மை, அப்ப தன்மை ஒருமை நான், தன்மை பன்மை வந்து நாங்கள். சரி பிள்ளைகள், அது முன்னிலை பன்மை வந்து நீங்கள். ஓகே, குட். மானின் இளையது குட்டி என்பது போல சிங்கத்தின் இளையது குருளை. குருளைன்னு இருந்தா சரி போட்டுக்கொள்வோம். பூக்களில் இருந்து கமகம என மனம் வீசியது. இங்கு கமகம என்பது இரட்டை மொழி. ஓமா, இரட்டை மொழி, இரட்டை கிளவி ரெண்டும் ஒண்ணுதான். நீ எழுதிய மடல் கிடைத்தது. இங்கு மடல் என்பதன் ஒத்த பதம் கடிதம். மடல்னு சொன்னா கடிதம். சரி, ஓகே, குட். மந்திகள் மருதமர நிழலில் குந்தி காவடி எடுத்து ஆடுகின்றன. இங்கு மந்தி என்பதன் எதிர்ப்பாற் சொல் கடுவன். பெண் குரங்கு. எதிர்ப்பாற் சொல் மந்தி என்பதன் ஒத்த சொல் வந்து பெண் குரங்கு. எதிர் சொல் தான் நம்ம கேக்குறாங்க. சரியா பிள்ளைகளா? இது போலதான் தவறுகள் விட குற்றாது. சரியா பிள்ளைகள்? வாசி பாருங்க. வாசிக்கும் பொழுது என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. அப்ப மந்தியினுடைய ஒத்த சொல் வந்து பெண் குரங்கு தானே பிள்ளைகள்? எதிர்பார்ப்பு சொல் வந்து கடுவன். விலங்கு தானே பிள்ளைகள்? அது உங்களுக்கு சரிம்மா. பின்வருவனவற்றுள் வல்லின மெய்யெழுத்துக்கள் கொண்ட தொகுதி சரிம்மா. ஓகே, அடுத்து சந்தர்ப்பம் அமையும் போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னும் கருத்தை புலப்படும் பழமொழி காற்றுள்ளே போது சரியா பிள்ளைகள்? 9 வினாவும் ஒரு நிமிஷமா 9 வினாக்களுக்கும் சரியான பதில் செய்துட்டீங்களா? ஓம் சார். 16 செய்வோம் சார். இறைவன் இந்த அகிலத்தை காத்து நிற்கின்றான். அகிலம் என்பதன் ஒத்த கருத்து சொல் உலகம். அகிலம்னா உலகம். சரியான பிள்ளைகள்? ஓம். உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. கொடுமைசை கூற்றுவன் போல வந்து கூவினதே ஒரு பொல்லா பிராணி. இங்கு வரும் கூற்றுவன் என்பதன் பொருள் யமன். சரி பிள்ளைகள், ஒரு நிமிஷமா. கொடுமைசை கூற்றுவன் போல வந்து கூவினதே ஒரு பொல்லா பிராணி. இங்கு காணப்படும் அணி என்ன அணி? கொடுமைசை கூற்றுவன் போல இல்லம்மா, அணி என்ன? அணி என்னன்னு கேக்குறாங்க. உவமையன். உவமையன்.
உவமை அணி. கூற்றுவன் போலன்னு சொல்லி வருந்தா அங்க உவமை அணி கையாளப்பட்டிருக்கு. போலங்கிறது உவமை உறுப்பு, ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து சொல்லுங்கம்மா. ராமனோடு சீதை வந்தாள் என்ற வாக்கியத்தின் எழுவாய். சீதை. சீதை. ராமன்னு சொல்றீங்க சிலர், சீதையும் சொல்றீங்க. அப்ப கவனிங்க, ராமனோடு சீதை வந்தாள் என்கின்ற இடத்துல வாக்கியம் முற்று பெற்றிருக்கு. வாக்கியம் முற்று பெற்ற இடம் பயனிலை. ஆமா பிள்ளைகள்? அப்போ வந்தால் யார் வந்தால்? சீதை. சீதை வந்தால். மாணவர்கள் தங்கியிருந்து படிக்கும் இடத்தை எவ்வாறு அழைப்பர்? விடுதி. கை, கால், கண், மூக்கு, செவி முதலானவை வெளியுறுப்புகளாகும். இதில் அதிகமாக கையாளப்பட்டுள்ள நிறுத்தற் குறியீடு சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இப்ப பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு சேர் 15 வினாக்கள் தந்தேன். ஆகவே ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில 30 புள்ளிகள். சரியாம்மா? 30 புள்ளிகளுக்கு நீங்க 30 புள்ளிகளும் எடுத்திருக்கீங்களா? ஓகேவா? 30க்கு 30 இருந்தால் ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. 28 இருந்தாலும் ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. 22 சார். 22. ஓகேம்மா, பரவாயில்ல. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, பரீட்சைக்கு கொஞ்சம் தயாரா. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரியா பிள்ளைகள்? கடந்த வகுப்புல உங்களுக்கு சேர் கடிதம் எழுதுவதற்கான தலைப்புகள் சில தந்திருந்தேன். ஆமாவா? ஆமா சார். அதே போல் கட்டுரை எழுதுவதற்கும் தலைப்புகள் பார்த்தோம். எழுதி கொண்டு வரையும் சொல்லியிருந்தேன். எழுதியிருக்கீங்களா பிள்ளைகள்? இல்ல சார். எழுதி இருக்கணுமேம்மா. இப்ப பாருங்க பிள்ளைகள், வரல சார். 100 சொற்களுக்கு குறையாமல் கட்டுரை எழுத சொல்றாங்க. பின்வரும் தலைப்புகளில் ஒன்றை தெரிவு செய்து நீங்க 100 சொல்லுக்கு குறைவா எழுதணும். மேல வந்தா பரவாயில்லையா சார்? ஆமா, பரவாயில்ல. 100 105 சொற்கள் வந்தா பரவாயில்ல. 95 சொற்கள் அந்த அளவுல இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா 100 சொற்களுக்கு கிட்ட வந்துடணும் நீங்க. அப்ப நான் விரும்பும் பெரியார் எழுத முடியுமா பிள்ளைகள்? அடுத்து சூழலை பாதுகாப்போம். உடைந்த குடையின் சுயசரிதை. சுயசரிதை எழுதுதான் சார் ரொம்ப லேசா எழுதிடலாம். சரிதானே பிள்ளைகள்? சுயசரிதை எழுதும் பொழுது இப்ப நீங்க உடைந்த குடையின் சுயசரிதைனா நீங்க தான் அந்த உடைந்த குடையா மாறி என்ன செய்யணும்? எழுதணும் சார். நான் ஒரு குடை வாங்கினேன், அது உடைந்திருந்தது அப்படின்னு நாங்க ஆரம்பிக்க முடியுமா? அப்ப எவ்வாறு ஆரம்பிக்கணும்? நான் இந்தியாவுக்குள்ள ஆரம்பமே நான் ஒரு உடைந்த குடைன்னு ஆரம்பிப்பீங்க. ஆமாவா? அப்ப நீங்க உங்களுடைய என்னது சுயசரிதையை சொல்லணும். நீங்க எங்க இருந்து வந்தீங்க, சாதனை பிள்ளைகள், அழகான விடயங்கள் எல்லாம் நீங்க சொல்லி எழுதிடுவீங்க. சுயசரிதை எழுதுவீங்க. நல்ல பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? அடுத்து கவனிங்கம்மா. உமது பாடசாலையில் நடைபெற்ற கலை விழா. சாதனை பிள்ளைகள், அந்த கலை விழா பற்றி 50 சொற்களுக்கு குறையாமல் உமது நண்பன் அல்லது நண்பிக்கு ஒரு கடிதம் எழுதணும். எழுத முடியுமா? அந்த இதெல்லாம் போட்டு ஆமா, கட்டாயம் இருக்கணும். அங்க கடிதத்தினுடைய உறுப்புகள் நாங்க பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சரி, கவனிங்க. இப்ப பாருங்க பிள்ளைகள், பாடநூலை அடிப்படையாக கொண்ட வினாக்களும் உங்களுக்கு வருது. காக்கையிடம் காணப்பட்ட நல்ல பழக்கம் ஒன்றையும் தீய பழக்கம் ஒன்றையும் கூறுக. என்னம்மா காக்கையிடம் காணப்பட்ட நல்ல பழக்கம்? திருடுதல். நல்ல பழக்கம் என்னது? கூடி உண்ணுதல். ஆமாவா? பகிர்ந்து உண்ணும். தீய பழக்கம் வடையை திருடி கொண்டு சென்றது, அதனுடைய தீய பழக்கம். சரிதானே பிள்ளைகள்? நாயிடம் காணப்படக்கூடிய நல்ல பழக்கம், தீய பழக்கம்? நன்றி உணர்வோட இருக்கும். கூடாத பழக்கம்
சகோதரனையே அது சகோதரனையே கடிக்கும். கடிக்கும். பொறாமைப்படுதல். பொறாமைப்படும். மோவாஸ் பறவையின் முட்டையோடு எதற்கு பயன்படுகிறது? தொட்டிகளாக பயன்படுத்தப்படும். குழந்தைகள் குளிக்கும் குளியல் தொட்டிகளாக என்ன செய்யப்படுதான்? அருட்செல்வன் வகுப்பில் முதன்மை பெற்ற தேர்வாக சுட்டப்படுவது எது? காலாண்டு தேர்வு. காலாண்டு தேர்வு. மரத்தில் தொங்குகின்ற குளவி கூட்டின் பெயர் என்ன? தமிழ்ச்செல்வன் சார். தமிழ்ச்செல்வன் தானே சார்? தந்தையின் பெயர் அருட்செல்வம். ஓ சார், அப்படித்தான். சரி சரி சரி, அதை கொஞ்சம் பாத்துக்கலாம். மரத்தில் தொங்குகின்ற குளவி கூட்டின் பெயர் என்ன பிள்ளைகள்? கருங்குளவி. தொண்டையில் ரத்தம் தோய்ந்த கூரிய வாள் கொண்டிருந்தது எது? அடுத்து ஈக்பண்டி நட்பண்புகள் சொல்லுவீங்களா? சரி, இங்க கவனிங்க பிள்ளைகள். பின்வரும் அட்டவணையை நீங்க பூர்த்தி செய்யணும். இதுல எழுத்துக்கள் இருக்கு பிள்ளைகள். இந்த எழுத்துக்கள் எவ்வாறு உருவாகிற விதம் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா, வா என்ற எழுத்து இவ்சக ஆ வா. வாங்கிற எழுத்து வந்து குறிலா நெடிலா? நெடில் தானே பிள்ளைகள். இந்த பயிற்சியை கொஞ்சம் வேகமா செஞ்சிருவோமா? ஓமா, குரில் நெடில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆ என்கிறது குரில். ஆமாவா? ஓ. ஆன்னு சொன்னா நெடில். வானா குரில், வாவண்ணா நெடில். ஆனா குரில், ஆவண்ணா நெடில். தமிழ் எழுத்துக்கள்ல சாதனை பிள்ளைகள் உயிரெழுத்துக்கள் இருக்குதானே? குறிலா சார்? நெடில்மா, நெடில் நெடில். குரில் நெடில். சரி, இந்த பயிற்சி செய்யுங்க பாப்போம். ஆமா. சார், அப்ப அந்த ஆண்டு வரதெல்லாம் நெடில சார், மத்ததெல்லாம் குறில? தமிழ் சாதனை பிள்ளைகள் மெய் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். அதே சந்தர்ப்பத்துல உயிரெழுத்துக்கள் தெரியுமா இல்லையா? தெரியும் சார். உயிரெழுத்துக்கள்லையும் குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னு இருக்கு தானே? குறில் எழுத்து சொல்லுங்க. குறில் எழுத்து குறுகிய ஓசையை உடையது குறில் எழுத்து. நீண்ட ஒடிய நெடில்ங்கிறது வந்து நீண்ட ஓசையை கொண்டதா இருக்கும். இப்ப ஆனா, ஆவண்ணா, ஆங்கிறது வந்து குறில், ஆங்கிறது வந்து நெடில். ஆமாவா? அப்ப குறில் எழுத்து எத்தனை இருக்கு? 5 இருக்கு. 5 எதுல? குறில். உயிரெழுத்துக்கள்ல குறில் 5, உயிரெழுத்துக்கள்ல நெடில் 7. அந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து உருவாகும். ஆமாவா? அந்த மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களும் சேர்ந்து உருவாகிற உயிர்மெய் எழுத்துக்கள்லையும் என்ன இருக்கு? குறில் எழுத்தும் இருக்கு, நெடில் எழுத்தும் இருக்கு. ஓகேம்மா, சரி. வாவண்ணா குறில் எழுத்து, வானா வானா குறில் எழுத்து, வாவண்ணா நெடில் எழுத்து. நெடில் எழுத்து. சரி, கீனா என்ன எழுத்து? கீனா குறில் எழுத்து. கீ என்ன? நெடில். நெடில். மானா
ஆனா குரில். ஹலோ சார் அப்ப வை நெடில் தானே சார்? சரியா பிள்ளைகள், இந்த இந்த அட்டவணையை பூர்த்தி செய்துட்டா ஓம் சேர்னு சொல்லுங்க. ஓகே சார். ஓம் சார். ஓம் சார். Finish, sir. சரி சார், முடிஞ்சி. சரியா பிள்ளைகள், ஓகேவாமா? ஓம் சார். ஓ சார், முடிஞ்சி. முடிஞ்சு சார். சார் நீங்க அடுத்து விளங்கப்படுத்துவீங்களா? ஓம் ஓம் ஓம். சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள், இரண்டாவது நாங்க பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, உதாரணம் உங்களுக்கு தெரியும். இரண்டாவது தாவண்ணா. தாவண்ணா எழுத்து உருவான விதம். தாவண்ணா எப்படி உருவாயிருக்கும்? சக ஆவும் சேர்ந்து தான் என்ன உருவானுச்சு? தா உருவானுச்சு. ஆமாவா? ஓ சார். அப்ப இந்த தாவண்ணாங்கிற எழுத்து குறிலா நெடிலா? நெடில். சதன பிள்ளைகள், அது என்ன எழுத்து? நெடில் எழுத்து. சரியா பிள்ளைகள்? அப்ப அது நெடில். ஓம். சரியா விளங்கிருச்சா பிள்ளைகளுக்கு? அது அடுத்து கோவண்ணா எப்படி உருவானுச்சு? விளங்கலமா? Screen எழுதட்டுமா சார்? கொஞ்சம் கொஞ்சம். சரியா பிள்ளைகள்? பக்கத்துல எவ்வளவு இருவாங்க? ஓ சார். ஓம். சரி, கொஞ்சம் இருங்க. இக்ஸாக ஓ என்ன பிள்ளைகள்? கோ சார். இக்ஸாக ஓ கோ. ஓ. சரியா பிள்ளைகள்? ஆமாவா?
சரி, இந்த கோங்கிறது வந்து குறிலா நெடிலா? நெடிலா பிள்ளைகள். அப்ப அது வந்து சாதாரணமா நெடில். சரியா பிள்ளைகள்? அப்ப இது போல எல்லா எழுத்துக்களும் என்ன செய்யும்? வரும். வரும். சரியா? ஆமாவா? மை வந்து எப்படி வரும்? மெய்க்கு வந்து ஓம் இம்சக இம்சக ஐ வந்து மையா மாறும். நெடில். நெடில். பே வந்து குரில். சரி, இம்சக சார் மெய் வந்து குறில் தானே? ஓம் சார் குரில் தானே? எதுமா மெய்? இல்ல சார். மையா? ஐ வந்து ஐயன்னா வந்து பிள்ளைகள் நெடில் எழுத்து. நெடில். நெடில் நெடில். இது வந்து இதுவும் நெடில் தான். ஐ வந்து நெடில்மா. மை வந்து நெடில். ஓ, மை நெடில் தான். அப்ப பேக்கு வந்து குறிலா சார்? ஓமா, அது குறில். இப்சக ஏ வந்து குறில். ஏனா வந்து குறில் தானே? சார். ஓம். இப்படித்தானே சார் எந்த உயிரெழுத்தோட மெச்சாவதோ அந்த உயிரெழுத்து குறிலாண்டா அந்த கோலம் குறில். அதாவது மெய்யெழுத்து சரிதானே பிள்ளைகள்? அதோட இணைந்து உயிரெழுத்து. அந்த உயிரெழுத்து குறிலா நெடிலாங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அந்த எழுத்தும் குறிலா நெடிலாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆமாவா? ஆமா சார். உதாரணம் பாருங்க. இக்ஸாக ஓ. ஓவண்ணா வந்து என்னது? நெடில். நெடில். அதே மாதிரி கோவண்ணா என்னவா இருக்கும்? நெடிலா தான் இருக்கும். இம்சக ஐ சரிதானே பிள்ளைகள்? மை. ஐயனா வந்து நெடில் தானே? அப்ப மையனாவும் என்னவா இருக்கும்? நெடிலா தான் சார். நெடிலா தான் இருக்கும். சரி, ஓகேவா? சார். சரி, இப்ப இது போன்ற ஒரு பயிற்சி வந்தா செய்து கொள்ள இயலுமா பிள்ளைகளுக்கு? அடுத்த ஒரு பயிற்சி தந்திருக்கேன் பாருங்க. இது விலங்குதானே? இந்த பயிற்சியை கொஞ்சம் வேகமா செய்யுங்க. எழுதுனது சார். சார் எழுத சொன்னாரு சார். ஆமாம், இந்த பயிற்சியை செய்து கொள்ளுங்க. finish சார். சரி, குட். செஞ்சிட்டேன் சார். சரி, செய்து பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார் finish சார். சரிம்மா, செய்த பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். சார் ஸ்கிரீன்ல போடலாமா சார்?
ஓமோ அனுப்பலாம் அனுப்பலாம். சார் விடைகளை மார்க் பண்றாங்க சார் ஸ்கிரீன்ல. ஸ்கிரீன்ல மார்க் பண்ணாதீங்கம்மா. செட் பாக்ஸ் வருது இல்ல சார் அனுப்ப. சரியா பிள்ளைகள் செய்துட்டீங்களா? சரி கவனிங்க பிள்ளைகள். அப்ப தமிழ் நெடுங்கணக்கில் மொத்த எழுத்துக்கள் எத்தனை இருக்குமா? அப்ப அது சரியான கூற்றா? கடவுளை மறுப்பவன் ஆத்திகன். சரியா? தவறான கூற்று. கடவுளை மறுப்பவன் நாத்திகன். ஆத்திகன் கடவுளை ஏற்பவன். கடிதத்தின் முடிவில் முகவரியிடப்படும். சரியா? தவறான கூற்று. சரி. ஈக்பண்டி நல்ல உள்ளம் கொண்டவன். சரியா? நான் என்பது தன்மை ஒருமை பேராகும். சரியா? அது ஓகேபா? இது போல இருந்துச்சுன்னா சரி போட்டுக் கொள்ளுங்க. ஓ சரி, எழுதினாலும் சரிதாமா. நீங்க குறிச்சு கொண்டாலும் பரவாயில்ல. பரீட்சைக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்தீங்கன்னா சரி. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சார் பெரும்பாலும் கட்டுரை 75 சொல்லுக்கு எழுத வராதா? நீங்க எத்தனை சொல் தாராங்களோ அதுக்கு செய்தீங்கன்னா சரி. சரியாம்மா? சரி சார். சரி. இந்த பயிற்சி தந்தனா பிள்ளைகளுக்கு? தந்தீங்க சார். ஓ சார். சார் நான் நேரம் ஈக்கல சார். சார். சரி கவனிங்க பிள்ளைகள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் ஆவார். சரியான கூற்றாது? என்ன பிள்ளைகள்? தனக்கு பிறர் செய்த நன்றியை மறவாமை செய் நன்றி ஆகும். சரியா பிள்ளைகள்? அது ஒருவன் காலத்தால் செய்த உதவி சிறிதாயினும் அது உலகை விட சிறிது. சரியா? விட அது பெரிது. பயனை எதிர்பாராமல் செய்த உதவி நன்மை கடலை விட பெரிது. சரியாது? குற்றமற்றவர் நட்பை மறக்க வேண்டும். மறக்கலாமா?
அடுத்த வினாவும் பார்த்தோம் தானே பிள்ளைகள் நாங்க? சரியா பிள்ளைகள்? பார்த்தோம் தானே பிள்ளைகள்? கவனிங்க. துன்ப காலத்தில் உதவியவரின் நட்பை விடக்கூடாது. சரியா பிள்ளைகள்? அது துன்பத்தை அன்றே மறப்பது தர்மமாகும். சரியாது? துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஒரு பிறவியில் நினைப்பர் பெரியோர். ஆமாவா? பிறவியில் நினைப்பாங்க. திருக்குறள் 153 அதிகாரங்களை கொண்டது. சரியா? அதிகாரங்களை கொண்டது 133 அதிகாரம் 1030 நன்றி மறப்பவருக்கு கடை தேர வாய்ப்பே இல்லை. சரியா? அடுத்த பிள்ளைகள் இந்த திருக்குறளுக்கு உங்களுக்கு இடைவெளி கொடுத்து நிரப்ப சொன்னால் நிரப்பிட முடியுமா? அதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். ஆமாவா? திருக்குறள் வேகமா இந்த பயிற்சி செய்யலன்னு நினைக்கிறேன் நாங்க. இந்த பயிற்சியை மாத்திரம் செய்து கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? பிள்ளைகள் திருக்குறள் சம்பந்தமா வினா கேட்டதுனால சரி இந்த வினாவைத்தானே கொஞ்சம் வேகமா செய்து கொள்ளுங்க. சார் கேள்வியை கொஞ்சம் சின்னதாக்குறீங்களா? நீங்க கொஞ்சம் சின்னதாக்கி கொள்ளுங்கம்மா. சரி, முடியுமான வரைக்கும் சின்னதா தான் தந்திருக்கிறேன். ஓகே சார், நான் பண்ணிக்கிறேன். போதும் சார். இதை விட சிறிதாக்குனா உங்களுக்கு அடுத்த பகுதியும் விளங்கும். இது சரி சார். சரியா பிள்ளைகள்? செய்து கொண்டீங்களா? செய்து கொண்டோம் சார். கவனிங்க பிள்ளைகள். திருக்குறள் எதோட இணைச்சிங்க பிள்ளைகள்? திருவள்ளுவர். செய்யாமல் செய்த உதவிக்கு கையாமும் மனமும் ஆற்றல். நன்றி மறப்பது கேண்மை மாசற்றவர் சரி, ஓகே பிள்ளைகள். அப்ப இது போன்ற வினாக்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம்? விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே நீங்க என்ன செய்யுங்க பிள்ளைகள், இந்த மாதிரியான வினாக்களுக்கு எல்லாம் தயாராகியே போங்க. கட்டாயம் கட்டுரை கடிதம் எழுத வேண்டி வந்தால் பொருத்தமா சரியா எழுதி கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற பரீட்சைக்கு பிள்ளைகள் சிறப்பான முறையில தோற்றதுக்கு வந்து வாழ்த்துறேன். சரியா? சரிம்மா, சரி. ஓகே பிள்ளைகள், அடுத்த வகுப்புல நீங்க புள்ளிகளையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாவா? சரி பிள்ளைகள், ஓகேம்மா. இன்றைய நாள் வகுப்பை முடிச்சு கொள்வோம். சாதனை பிள்ளைகள், அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாய், குட் நைட் பிள்ளைகள். Bye.